அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டெக்னிக்கல் ஐயா சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லோகோ வந்து எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இது உங்கள் டெக்னிக்கல் ஐயா சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அதில் லோகோ பிட்னு டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். லோட் ஆகுது. லோகோ பிட்னு வந்த உடனே அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். க்ரியேட் நியூன்னு கேட்குது. க்ரியேட் நியூன்னு கொடுக்குறேன். இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து லோகோ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமேட்டு இதில் என்னென்னலாம் பண்ணலாம்னா, உங்களுக்கு யூடியூப் சேனலுக்கான பேனர் க்ரியேட் பண்ணலாம், யூடியூப் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணலாம், போஸ்டர் க்ரியேட் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் க்ரியேட் பண்ணலாம், ஃபேஸ்புக் கவர் க்ரியேட் பண்ணலாம், ட்விட்டர் கவர் க்ரியேட் பண்ணலாம். உங்களுக்கு என்னென்னலாம் எந்த மாதிரிலாம் வேணுன்றீங்களோ, எதிலலாம் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்களோ ஒரு பிக்சரை, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து எடிட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லோகோ வந்து எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். லோகோவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆட் அ நியூ லோகோன்னு எனக்கு காமிக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு தேவையான சிம்பிள்ஸை வந்து நான் லோட் பண்ண போகிறேன். அதுக்காக இங்கே ஆல்னு கொடுத்துட்டேன். எனக்கு லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் எந்த கேட்டகரி பேஸ் பண்ணி நீங்கள் லோகோ வந்து க்ரியேட் பண்ண போகிறீங்க அந்த மாதிரி பார்த்துக்குங்க. நான் இப்போ வந்து ஒரு நான் வந்து இப்போ டெக் சேனல் வச்சுருக்கேன்றதுனால நான் வந்து டெக் பேஸ்டு வந்து எப்படி உங்களுக்கு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு கேட்டகரிஸ் வந்து நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எனக்கு தேவை டெக்னாலஜி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், ட்ராவல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? அதில் நான் வந்து டெக்னாலஜின்னு கொடுக்குறேன். டெக்னாலஜின்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு லோட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நான் வந்து டெக் சேனல் வச்சுருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் டெக்னிக்கலான இமேஜஸ் எதுனா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இங்கே மொபைல் இருக்குது, அந்த மொபைலும் நான் எடுத்துக்கலாம். இல்லை வேறு எதுனா இருக்கான்றதை நான் பார்க்குறேன். நான் இந்த மொபைலே எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மொபைல் இருக்குது. இந்த மொபைல் வந்து நான் கொஞ்சம் சைஸ் உங்களுக்கு வேணுன்ற சைஸில் வச்சுக்கோங்க. இதனோட கலர் வந்து நீங்கள் வேணுன்றதை சேஞ்ச் பண்ணிடலாம். அதர்வைஸ் நீங்கள் ஆட் இமேஜ் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ்னு இருக்குது. இந்த ராயல்ட்டி ஃப்ரீ இமேஜஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இமேஜஸ் கிடைக்கும். அதாவது வந்து நோ காப்பிரைட்ஸ் இமேஜஸ் வந்து இதுலேருந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இமேஜஸ்லாம் இதுலேருந்து எடுத்துக்கலாம். எனக்கு லோட் ஆகிட்டே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வந்து ஆல் கேட்டகரிஸ் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து இதுலேயும் நான் பண்ணேன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறேன். எனக்கு எந்த மாதிரி வேணும்னா, எனக்கு இப்போ அது வந்து இதுன்றதுனால ஒரு நார்மல் கலரே வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து நார்மல் கலர் வச்சுன்னா இப்போ ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் இந்த பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ சப்போஸ் இங்கே எதுனா இருக்குது, இங்கேனா இருக்குது, பொசிஷன் வந்து வேறு எங்கே இருக்குன்னா, அது இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோன்னே அது வந்து மிடில் வந்துடும். இந்த ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அது வந்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து கலர் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து டிக் கொடுத்துட்டே போகிறேன். கீழே வந்து என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஐயா, அதனால் நான் வந்து கேப்ஸில் டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேப்ஸில் தான் டைப் பண்ணணுன்னு இல்லை, எதில் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கு. ஆட் கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இங்கே வர மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான கலர்ஸ் வந்து ஃபாண்ட்டு கலர்ஸு அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இது வந்து டிக் கொடுத்துட்டே போகிறேன். இது கொஞ்சம் மிடில் வர மாதிரி பார்த்துக்கிறேன். இப்போ நான் டிக் கொடுத்துட்டேன். இதுவே எனக்கு போதும்னு தோணுது லோகோ. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா சேவ் கொடுக்க போகிறேன். சேவ் கொடுக்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இமேஜ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக டவுன்லோட் பண்ணுறதுனாலும் டவுன்லோட் ட்ரான்ஸ்பர் கொடுங்க, டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோடு இமேஜாக சேவ் பண்ணனாலும் ஜேபிஜி இமேஜாகவும் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதனால் அதையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்கள் டிராஃப்டில் சேவ் பண்ணிக்கிறதுனாலும் அதை வந்து டிராஃப்டில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறமாட்டுக்கு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லோகோஸ் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த டாப்பிக்கில் வந்து வீடியோ போடணும் அந்த மாதிரின்றதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணி போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மட்டும் மறக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வித் மீ, சப்போர்ட்டிங் வித் மீ. தேங்க்யூ.